அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு இறைசக்தி வழிபாட்டிற்காகட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும், ஒரு அற்புதமான சேர்க்கை இந்த நாளில் அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். இறைசக்தி வழிபாட்டின்படி இன்றைக்கி நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதியானது இருக்குது. இந்த வளர்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய அம்சம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நாளாக இருக்குது. திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அப்போ சிவபெருமானின் அம்சமான ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்குரிய இந்த வளர்பிறை அஷ்டமி திதியானது இந்த நாளில் இருக்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 555 சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அதாவது தேதியிலையும் மாதத்துலேயும் இந்த 5ங்கிற நம்பர் இருக்குது. சாதாரணமாகவே இந்த 5ங்கிற நம்பர் அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த நாளில் இருக்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு பணவசிய குளியல் முறை சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ லேட்டாக பார்த்தா கூட அதுபோல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிச்சுக்கலாம், இல்லைன்னா முகம் கை கால் கழுவிக்கலாம். அதே பதிவிலேயே குளிக்க முடியலினாலும் ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீரை ரெடி பண்ணி அதை வீடு முழுக்க தெளிக்க சொல்லியிருந்தேன். இதன் மூலமாகவும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்து செய்யுங்க. அடுத்ததாக இன்று மாலை 5:55 56 நிமிஷத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் 5 முறை சொன்னீங்கன்னாவே போதும், அபார வளர்ச்சி பெற முடியும்னு தனிப்பதிவு கொடுத்துருந்தேன். அதை அதிகாலை 5:55 சொல்லலாம், மாலை நேரத்தில் வரக்கூடிய அந்த 5:55 சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட இலையானது இன்றைக்கி நமக்கு கிடச்சிச்சின்னா 5 நாட்களுக்குள்ளே எப்பேற்பட்ட விருப்பமும் நிறைவேறும், மேலும் 5 லட்சம் பணம் கூட கிடைக்கும்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன். அது இரவு 11:59 செஞ்சாலே போதும், அற்புதமான பலன் கிடைக்கும். இப்போ நான் மேலே சொன்ன பதிவுகளெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். மற்ற பரிகாரங்கள் உங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு அமையினா கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சொல்லலாம். சரிங்களா? இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு போயிருக்கிறீங்க, அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க, அக்காவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்கனாலும் அங்கேருந்தும் இதை நீங்கள் செய்யலாம். இதை செய்வதற்கு உகந்த நேரம்னு பார்க்கும்போது இன்று மாலை வரக்கூடிய 5 மணியிலிருந்து 5:55 அந்த 55 நிமிஷத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மாலை 5:55 5:56 அந்த 1 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எது இப்போது கரெக்டாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டைமிங்கை செட் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களால் அந்த 2 டைமையுமே ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நான் சொல்கிறத ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணீர் மட்டும்தான் தேவைப்படுது. நீங்கள் டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கலாம், சொம்பில் எடுத்துக்கலாம், வாட்டர் பாட்டிலில் எடுத்துக்கலாம். இது கண்ணாடியில் எடுத்துக்கணும், பித்தளையில் எடுத்துக்கணும் அப்படின்ட்டுலாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். குடிக்கிற தண்ணீராக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இது மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ இந்த தண்ணீர் எடுத்துகிட்டு நான் சொன்ன அந்த டைமிங்கில் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கண்களை மூடி என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க, அதாவது அதிகப்படியான பணம் சேரணும், கையில் பணம் நிற்கணும், எப்போதுமே நம்ம யாருக்கிட்டேயும் கடன் வாங்காத அளவுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் பெருகிட்டே இருக்கணும். இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நிறையா கிளைண்ட்ஸ் வரணும், இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு வகையில் பணம் பெருகிட்டே இருக்கணும், பணத்தட்டுப்பாடு வரக்கூடாது, இதுதான் நம்மளுடைய இன்டென்ஷன். அப்போ இது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்ய போகிறோம். இப்போ தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க, முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க, கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதாவது நார்த் ஃபேஸிங் இல்லைன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு
இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும், நிறைய பணம் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியும், உங்களுடைய பர்ஸில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும், உங்கள் பிஸ்னஸில் நிறைய லாபம் வர மாதிரியும், நிறைய கிளைண்ட்ஸ் வர மாதிரியும், நல்ல டெவலப் ஆன மாதிரியும், எப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கற்பனை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா வாய் விட்டு கூட இப்போ என்னிடம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வராங்க, வீட்டில் நிறைய பணம் இருக்குது, பணம் சேர்ந்துட்டே இருக்குது, இந்த மாதிரி வாய் வழியாகவும் நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். கற்பனையும் வந்து பண்ணலாம். இது உங்களுடைய விருப்பம். கையில் வந்து தண்ணீரை வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் இதை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த தண்ணீருக்கு வந்து உண்டு. மேலும் இன்றைக்கி திங்கட்கிழமை நாளாக இருக்குது. திங்கட்கிழமைங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு நாள். அவருடைய காரகத்துவம் பொருந்தியதுன்னு பார்க்கும்போது தண்ணீரை வந்து சொல்லலாம். அதுக்காக தான் நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம். அடுத்தது எல்லாம் கற்பனை பண்ணி முடித்த பிறகு அந்த தண்ணீரை பார்த்துட்டு கான்வெலக்ஸா 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 பார்த்திங்கன்னா 5 முறை இந்த கான்வெலக்ஸாங்கிற வார்த்தையை வந்து 5 முறை வந்துட்டு நீங்கள் தண்ணீரை உங்கள் 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்ட மாதிரியே வந்துட்டு சொல்லணும். சொல்லிவிட்டு இப்போ இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க. இப்போ சொம்பில் வச்சுருக்கீங்க, டம்ளரில் வச்சுருக்கீங்கன்னா இதை ஒரே டைம்லேயே வந்து நீங்கள் குடிச்சிடலாம். ஒருவேளை பெரிய பாட்டிலில் நீங்கள் தண்ணீர் வச்சுருக்கீங்க, இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்தீங்க, இப்போ இந்த பாட்டில் தண்ணி மொத்தத்தையும் நான் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாள் முழுவதும் அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த வார்த்தையும் சொல்லிவிட்டு உடனடியாக ஒரு 2-3 முழுங்காவது நீங்கள் இந்த தண்ணீரை வந்து குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்படியே அண்ணாந்து வாயில் ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி வாயை வச்சே வந்து நீங்கள் குடிங்க. நான் திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். நான் சொன்ன அந்த கோல்டன் மினிட்ஸான 5:55 நிமிஷத்துலேருந்து 5:56 அந்த 1 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை பண்ணலாம். 5 மணிலேருந்து 5:55 மொத்தம் 55 நிமிஷம் 55 மினிட்ஸ். அந்த நேரத்துலையும் நீங்கள் இதை வந்துட்டு பயன்படுத்தலாம். இதை 2யுமே ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்போதுமே நான் சொல்கிறது தான், ஒரு சில நாட்களுக்கு வந்து இயற்கையாகவே சக்தி வந்து அதிகமாக இருக்கும். அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கும் நமக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும். அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன முயற்சிக்குமே நமக்கு பெரிய ஒரு வெற்றியும் வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இந்த நாளாக நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்போது நான் மேலே சொன்னேன் இல்லையா, அந்த 3 வீடியோ, குளிக்கும் தண்ணீர் பரிகாரம், வீட்டில் தண்ணீரை வந்து தெளிக்கக்கூடிய ஒரு பரிகாரம், அதே போல் இரவு 11:59 ஒரு இலை கிடச்சிச்சின்னா அந்த இலையை பயன்படுத்துங்கன்னு ஒரு பரிகாரம், அதே போல் மாலை 5:55 ஒரு வார்த்தை 5 முறை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பரிகாரம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிருந்தாலும் இதையும் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து செய்யலாம். அதாவது இன்று மாலை சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 1 நிமிஷத்துக்குள்ளே சொல்லுங்கன்னு, அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருந்தாலுமே இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம். எந்த தவறுமே கிடையாது. ஏன்னா 1க்கு 2 3 செய்யும்போது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து கிளிக் ஆயிரும். அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடச்சிரும். எப்போவாச்சும் தான் இது மாதிரி வாய்ப்பு வந்து அமையும். யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.